अस्मद्गुरुपरमगुरून्येश्वरपूर्णं स्वयामुरं रामं पद्माक्षातषडजित्यने रमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मां साधयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्. இந்த சகதர்மச்சரியும் சௌரேஹே அப்படின்ட்டு இருக்கு. இதுலதான் சௌரேஹே சகதர்மச்சரி அப்படின்றதுனால இதுலதான் பிராட்டிக்கு சர்வமும் எம்பெருமானுக்கு துல்லியமா இருக்குது அப்படின்றது காண்பிக்கிறது. இப்படி இருக்கச்சே இத ஆராய்ந்து போகச்சே, அதாவது எம்பெருமான் ஒருத்தன் பிராட்டி ஒருத்தி, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதிகளா இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது அண்ணா தங்க ஆன மாதிரியோ இல்லை சகாக்களாவோ அப்படிலாம் இல்லை, தம்பதிகளா இருக்கா, மிதுனமா இருக்கா. அதனால சேர்ந்தே இருக்கா, விட்டு பிரியாது. சகாவோட கூட பிரிவு வரலாம். அதனால இந்த இடத்துல அவ கொண்டுள்ள ஆகாரம் என்ன அப்படின்னா தம்பதின்ற ஆகாரம். அப்படி மிதுனமா அவ சேர்ந்திருக்கா. இந்த ரெண்டு பேர் இருக்கலே, இந்த ரெண்டு ஆத்மாவனுடைய ரெண்டு பேருடைய தன்மையை ஆராய்ச்சி பார்த்தா பிராட்டிக்கு தான் அதிக ஏற்றம் இருக்கா மாதிரி இருக்கு பெருமாளை காட்டிலும். ஏன்னா அதுதான் பட்டர் கூட சாதித்தார் அப்படின்னு சொன்னோம். ஸ்ரீ ரசிகா, நான் உனக்கு ஸ்ரீன்னே பேரு தான். ஸ்ரீயா இருக்கிறதுனால பெருமாளுக்கு வந்த ஏத்தமெல்லாம் அந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால, நற்குணங்கள்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு நீ இருக்கிறதுனால அவனுக்கு அந்த விசேஷம் வந்தது. தேவத்துவம்ன்றது பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால அங்க பெருமாளுக்கு வந்தது. இவளுக்கு அந்த தன்மை தானே இருக்குது அப்படின்லாம் சொன்னா இவள் தான் ஒரு படி உயர்த்தி போல இருக்குது. ஆனா உயர்த்தியா இருந்தாலும் கூட, ஆனா இவ கொண்டுள்ள, அதாவது விசாரத்துக்காக, அதாவது ஒரு விஷயத்தை விசாரம் பண்ணது அது சொல்றதுனால உடனே அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் மேல இருக்கிறதுலாம் அவன் சேர்த்து வச்சுதான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவ ரெண்டு பேரும் பதி பத்னி வேஷத்தை தாங்களே கொண்டிருக்கிறதுனால அதுல பத்னி பதி பரதந்திரையா இருக்கா அப்படின்ற குணத்தை கொண்டிருக்கிறதுனால இது பெருமாளுக்கு பெருமாள் அவளுக்கு சேஷியாகவும் இவள் சேஷமாகவும் இருக்கா மாதிரியான ஒரு இது இருக்கு. பெருமாள் பிராட்டிக்கு சேஷியா இருந்து அதிசயத்தை விளைவிக்கிறான். சேஷனா இருந்து அதிசயத்தை விளைவிக்கிறதுன்றது தானே லோகத்துல உண்டு. சேஷியா இருந்து அதிசயத்தை விளைவிக்கிறான் பெருமாள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொன்னா கஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்லாம் இருக்கு. அந்த பெருமாளுக்கே பரதத்துவத்தை கொடுக்கறதே இவதான், இவளுடைய சம்பந்தத்தினால. ஆனா அப்படிப்பட்ட திருவுக்கும் அவன் திருவாயிருக்கான். அப்படி அதான் கஸ்ரீ ஸ்ரீயா அப்படின்னு ஆள வந்தாரோ அதை சாதித்தார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது கீழே ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்துருக்கோம்.
பரகத அதிசய ஆதானத்தையா உபாயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம் சசேஷா பரசேஷி அப்படின்னு. சேஷனுடைய ஸ்வரூபம் சுபாவம் என்ன அப்படின்னா, பரகத்தன் தனக்கு மேல இருக்கவனுடைய அதிசயத்தை வெளிக்கொணர்றதுக்காக தன்னுடைய ஸ்வரூப சுபாவத்தை வச்சுட்டு இருக்கானே, அவன் தான் சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால சேஷன் தான் சேஷியனுடைய அதிசயத்தை வெளிக்கொணர்வன் என்ன. ஆனா இந்த இடத்துல பெருமாள் சேஷியா இருந்து இவளுக்கு அதிசயத்தை உண்டு பண்றான் அப்படின்னு சொன்னா எப்படி பொருந்தும்னா, அதுக்குதான் ஏற்கனவே ஒரு ஸ்தலத்துல சொல்லியிருக்கோம், உதாரா சர்வையே வைத்தே அப்படின்னு. 4 பேர் கையேந்திரான பெருமாள் இடத்துல ஆர்த்தன் ஜிக்யாசு அர்த்தாத்தி ஞானின்னு இந்த 4 பேரையும் அவன் உதாரன்றான். இந்த 4 பேரும் கையேந்திரான், அவனுக்கு பலன் தரான் பெருமாள். ஆனா உதார குணத்தை யாருக்கு சொல்றான்? காரணம் என்னன்னா, பெருமாள் சத்துர்வித புருஷார்த்தத்தையும் தரக்கூடியவன் பேரை இவ வாங்கி தரதுனால அவ உதாரணன்னு சொல்ற. ஆன மாதிரி அந்த இடத்துல இவன் சேஷன் அவன் உதாரணம் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இங்க சொல்லுவாங்க. அதனால பெருமாள் சேஷியா இருந்தும் இவருக்கு நல்ல இதை கொடுக்குறான். பெருமாளுக்கு கத்தியத்துல சொல்லுது குணகணௌக மகார்ணவா அப்படின்னு சாய்க்கிறது. குணகணௌக மகார்ணவா அப்படின்னு சம்போதனம். அந்த இடத்துல குணக்கூட்டங்களுடைய இருப்பிடம் சமுத்திரம் போல இருக்கான். ஏகாஸ்ரயான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசியன். ஆனா பிராட்டி சொல்லுக்கு குணகணாம் அப்படின்னு சொல்ற. பிராட்டி சொல்லிட்டு பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விஸ்வரி சீலா ஜனவதிகா விஷயா சங்கே கல்யாண குணகணாம் அப்படி குணகணங்களே இவர். ஆனா பெருமாளை சொல்லிட்டு தேஜஸ் ஞான பலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆத்யவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுல்ய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப திருச்சித்த கிருத்தஜாத் அசங்கேய கல்யாண குணகணௌக மகாத்மவா அப்படின்னு சொல்ற. குண கூட்டங்கள் அதனுடைய ஓகம் பெருக்கு, அதுக்கு ஒரு மகார்ணவம் போல இருக்கான், ஏகாசியமா இருக்கான். இவ யாரு? குணகணம். இவ குணகணங்களே, இவ குணநலன்களே. இவ இந்த குணநலன்களுக்கெல்லாம் மகார்ணவமா இருக்கான், ஏகாசிரியமா இருக்கான்னு சொல்லப்பட்டு. அதாவது விராட்டி அதான் ஐஸ்வர்யம் இது அசேஷ பும்சி எத்தம் சௌந்தர்யம் ரூபம் எத்தை மங்களம் லோகே சதிச்சுட்டு. அதாவது லோகத்துல ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது, அதெல்லாம் தத் சர்வம் தொததீனமேவா, எல்லாம் உன்னுடைய அதீனம் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணநலன் இருக்கும், 2 இருக்கும், 4 இருக்கும், அது இருக்கும். அது எல்லாம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கா. அவள் இடத்துல இருக்கக்கூடிய குணகணன்லாம் நலன்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இவருடைய அதீனத்தினால அவளுக்கு ஏற்பட்டுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவதான் குணகணம் அப்படி குணக்கூட்டமே இவ. அதனால ஏகதேசம் இவளுடைய ஈஷத்வ கருணா நிரீக்ஷண சுதா அப்படின்ற மாதிரி இவருடைய கடைக்கண் பார்வையினால அதெல்லாம் அவளுக்கு வருது. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. குணகணௌக மகார்ணவா அப்படின்னு சொன்னதுனால ஏகாசிரியமா இருக்கான். இப்போ லோகத்துல இருக்கக்கூடிய குணநலன் எல்லாம் பிரம்மத்தினிடத்துல பெருமாள் இடத்துல இருக்குதுன்னு சொல்றோமோ இல்லோ, பெருமாள் இடத்துல இல்லாது லோகத்துல எதுவும் இருக்காது. லோகத்துல அங்கங்க பரவி கிடக்கிறது எல்லாமே பெருமாள் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றவன் அதான். இந்த பிராட்டி குணகணையா இருக்காளே, குணக்கூட்டமா, அப்படியே இவளுக்கு ஒரே இருப்பிடம் மொத்தம் ஏகாசிரியா அப்படின்னு வியாக்கியானம் பண்றேன். இவ மொத்தமா அப்படியே பூர்ணமா இருக்கிறது யார் இடத்துல? எம்பெருமான இடத்துல தான். அதனால்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொல்றாரு ஆழ்வாரம். அங்கங்க இருக்கிற லோகத்துல அங்கங்க பெருமை இருக்குதுன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் 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 இருக்குது. அந்த மாதிரி கோடான கோடி பேருக்கு அனந்தமான பேருக்கு இருக்குதோ இல்ல, அதெல்லாம் ஏகதேசம்.
இந்த பிராட்டி மொத்தமாவே வக்ஷீட்டி மதுவிஜயினா பூஷயந்தி ஸ்வகாந்தியா தன்னுடைய காந்தியினால மதுவிஜயனுடைய வக்ஷஸ்தலத்திலிருந்து அவனுக்கு பூஷணமாயிருக்கா அப்படின்னு. அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னா இவன் மொத்தம் இந்த குணகணத்துக்கு மொத்தத்துக்குமே ஒரே இருப்பிடமா இவ பெருமாள் இடத்துல தங்கி இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்றான் அனமாரி பொருட்களனா இருந்து இவளுக்கு அதிசயத்தை உண்டு பண்றான். தேசியா இருக்கிறதுனால அதிசயம். அதாவது லௌகியத்தில் சொல்லணும்னா ஒரு வியாபாரம் நாம பண்றோம், ஒருத்தருக்கு வேலை பண்றோம், ஒரு விதமான வேலையை மாத்திரம் அவர் நன்னா கொண்டாடுவார், இன்னொரு விதமான வேலையை வச்சு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கண்டிப்பார். அந்த மாதிரி இல்லாம எல்லாத்தையும் அந்த எம்பெருமான் என்ன பண்றான் மொத்தத்துக்கும் ஆசிரியமா இருக்கான், ஏகாசிரியமா இருக்கான். அதனால இப்படி எல்லாம் சொல்லிட்டா உடனே சந்தேகம் வருது. பக்தர் சொல்ற ஸ்ரீரசிய தகான்னு அதுன்னு சொல்ற எல்லாரும் சொன்னா பிராட்டி தான் வசதியா பெருமாள் அப்படின்னா ரெண்டாவதுன்னா இல்லை. அதுதான் இந்த பதங்கள்லாம் என்ன சொல்றது அந்த அந்த குணகணமா இருக்கக்கூடிய பிராட்டிக்கு ஒரே இருப்பிடமா பெருமாள் என்ன பண்றான் மொத்தம் இருப்பிடமா பெருமாள் அமையறதுனால பெருமாள் இவளுக்கு அதிசயத்தை விளைவிக்கிறான் அப்படின்னு பட்டரும் சொல்றார். இதனாலதான் சுவாமி தேசிகன் அந்த சுருக்கமா நமக்கு சுவாமேவாஹு கஜிதபரே தொத்ரியம் லோகநாதம் கிந்தைரந்தः கலகமலினைः கிஞ்சிதீர்யமக்னைः त्वत्सम्प्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां भावारूढौ भगवति वां दैवतं दம்பதினா அப்படின்ற ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்துல இத ரொம்ப சுலபமா நமக்கு எடுத்து காட்டுற. சில பேர் என்ன பண்றா வாமே வாஹு நீயே தான் பிராட்டியே பகவதி பிராட்டி நீயே தான் உலகுக்கு தலைவியா இருக்க ஈஸ்வரியா இருக்க அப்படின்னு சில பேர் சொல்றா. இந்த ஸ்லோகத்துல சொன்னவாள் யாரு சில பேர்னு சொல்றதெல்லாம் யாரோ அத்வைதிகளோ இல்லை சார்வாதிகளோ இல்லை பாக்கிய மதமா இருக்கக்கூடிய ஜெயின பௌத்தாதிகளோ அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நிதீஸ்வராளா இருக்கக்கூடிய சாங்கியன் மீமாம்சகன் அப்படின்லாம் இதில் நினைச்சுக்க வேண்டாம். லக்ஷ்மின்னு ஒரு தத்துவத்தையும் நாராயணன்ற ஒருத்தனையும் இசையறாளே ஒத்துக்கிறாளே அவா விஷயம் இது புரியுதா. ஏதோ பாக்கிய குதிஷ்டிகளை பத்தி சொல்றார் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். அதெல்லாம் இல்லவே இல்லை. லக்ஷ்மியும் நாராயணனையும் அதுவும் லக்ஷ்மியும் நாராயணையும் ஒரு குடையில பரத்துவமா ஒத்துக்கிறவாள் விஷயம் அதில் எவ்வளோ எப்படிலாம் மயங்கரான்றத சொல்றதே தவிர பாக்கிய குதிர்ச்சிகள்லாம் மயங்கி ஒதுங்கி போறவாளை பத்தி இங்க சொல்ல வர்ற. எல்லா படியும் ஏறி லக்ஷ்மின்ற தத்துவத்தையும் நாராயணன்ற தத்துவத்தையும் ஒத்துக்கிறாளே அவளுக்குள்ளேயே வரக்கூடிய கலக்கத்தை இங்க சொல்ற. சுவாமே வாஹு அதாவது நீதான் உலகுக்கு தலைவின்னு சில பேர் சொல்றா. கச்சித் அபரே தொத்ரியம் லோகநாதம். இன்னும் சில பேர் என்ன பண்றா உன்னுடைய நாயகனா இருக்கான எம்பெருமான் அந்த எம்பெருமான லோகத்துக்கு தலைவன் சொல்றா. இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ என்ன பண்றான்னா இத சொல்லச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றா அவளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளே ஆட்சேபிச்சுக்கிறா. எம்பெருமான் தான் தலைவன் சொல்றதும் நீயே தான் தலைவின்னு சொல்றதும் இப்படிலாம் சொல்றவா அவளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்சேபிச்சுக்கிறா. அதனால அந்த கலகமலினை அவெல்லாம் என்ன பண்றான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம்னா ஆட்சேப சமாதானம் வழக்காடுறா.
அதனால அவ என்ன பண்றான்னா கலங்கி போறா. ஏன்னா அவளுடைய சித்தாந்தத்துல இன்னொருத்தர் மாத்தி சொல்லச்சே கலக்கம் வருது. லக்ஷ்மி வசதியா சொல்லுச்சு, பெருமாளை சொல்றது கலக்கம் வருது. பெருமாளை வசதியா சொல்லுது, லக்ஷ்மி சொல்றவாளுக்கு கலக்கம் வருது. என்ன பிரமாணம் அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரமாணத்தை எடுத்தா ஒரு இடத்துல கொஞ்சம் குறைச்சல் மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல இது. அதனால அவளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணி வழக்காடுச்சு என்ன பண்றா அப்படின்னா மலினை கலங்கி போறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, அவளுடைய சித்தாந்தத்துல நீ தான் தலைவி அவன் தான் தலைவன் அப்படின்னு அவ சித்தாந்தம் கிஞ்சிதுத்தீரிய மக்னை கொஞ்சம் மேல வரா மாதிரி வரா, மறுபடியும் மூழ்கி போறா. அதனால தைஹி அவர்களால் என்ன இருக்குது, ஒன்னும் கிந்தைஹி அவர்களால் என்ன பயன், ஒன்னை மாத்திரம் சொல்றவாளாலேயோ இல்லை பெருமாளை மாத்திரம் சொல்றவாளாலேயோ அவன் தான் பரத்துவம் அப்படின்னு சொல்றவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளே சமாளிக்க முடியாம வழக்காடுச்சு கொஞ்சம் மேலே வருதாவும் மறுபடியும் மூழ்கி போடுதாவும் இப்படிலாம் இருக்கா. அவளெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனா எப்படி இதை நிர்தாரணம் பண்றது இந்த சித்தாந்தத்தை அப்படின்னா சொச்சம் பிரீத்தியை விஹரதி ஹரௌ சமுகீனாம் சுதீனாம். சொச்சம் பிரீத்தியை உன்னுடைய பிரீத்திக்காகவே மகிழ்ச்சிக்காகவே ஆண்டாள் சுலபமா சொன்னாலே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனே அந்த மாதிரி ரீதியில சொச்சம் பிரீத்தியை விஹரதி ஹரௌ எம்பெருமான் என்ன பண்றான், லீலையெல்லாம் பண்றான், சிருஷ்டிக்கக்கூடிய வியாபாரம் எல்லாம் பண்றான். சிருஷ்டி ஸ்திதி சரியா இல்லைன்னா சம்மாரம், சரியா இருந்ததுன்னா மோட்ச பிரதத்துவம், இப்படிலாம் பண்றானே. அந்த எதுக்கா தோற்றம் பிரீத்தியை உன்னுடைய நல்ல மகிழ்ச்சிக்காகவே பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானிடத்துல தான் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கான். தோற்றம் பிரீத்தியை விஹரதி ஹரௌ உன்னுடைய மகிழ்ச்சிக்காக பண்ணக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானிடத்துல ஸ்ருதீனாம் சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ அந்த அந்த எம்பெருமானிடத்தில் தான் சம்முகீனாம் வேதாந்தங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா நோக்கம் இருக்குது. வேதாந்தங்களுக்கு நோக்கம்னா இவன் தான் பரதெய்வம் அப்படின்னு லக்ஷ்மியோட கூடியவனா இருந்து லக்ஷ்மியினுடைய பிரீத்திக்காகவே இந்த உலகத்தை படைக்கிறதும் அந்த பிரீத்திக்காகவே மோட்ச பிரதத்துவம் பண்றதும் அப்படி பண்ணக்கூடியதா இருக்கக்கூடியதானே. அப்போ என்ன எல்லாமே அவளுடைய திருமுக குறிப்பு பார்த்து தான் பண்றான். யஸ்யா வீக்ஷமுகம் ததிங்கித பராதீனஹா விதத்தே அகிலம் கிரீடேயம் கலு அப்படின்னு சாயிடும். அதனால அப்படி பண்ணக்கூடியதானே சமூகீனாம் ஸ்ருதீனாம் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உன்னுடைய பிரீத்திக்காகவே லீலைய இந்த லீலான்றது இந்த ஜெகத் சிருஷ்டி சம்ஹார மோட்ச பிரதத்வாதிகளை பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானிடத்தில் தான் ஒரே நோக்கம் கொண்டு சமூகீனாம் ஸ்ருதீனாம் அந்த வேதங்கள் இருக்க அந்த வேதங்களுடைய பாவாரூடௌ வேதத்தை இல்லை வேதத்துடைய அர்த்தம் எப்பவுமே ஒரு சப்தம் இருந்துச்சுன்னா சப்தார்த்தம் பெருசு இல்லை, சப்தத்தினுடைய தாத்பர்யார்த்தம் தான் பெருசு எதுலையுமே. சப்தார்த்தம் சாமான்யமா அர்த்தத்தை தெரிவிக்கும். வான்னு ஒரு சப்தம் இருக்குது, அந்த வான்னு ஒரு எழுத்து தான் அது ஒரு பதமாயி ஒரு வாக்கியமாயி அந்த ஒரு எழுத்தே ஒரு பதமாயி ஒரு வாக்கியமாயி வான்னு ஒரு கிரியா விசேஷத்தை சொல்றது. வான்னு சொல்றதுனால இங்க வா அப்படின்னு அர்த்தம். தூரத்துல பக்கத்துல இருக்கவங்க இங்க வா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சுவாமி சொன்னேன், இல்லை எங்க பேத்தி இருக்காளே அவ எங்க பொண்ணு கூப்பிட்டாள்னா அந்த குழந்தைக்கு என்ன பேரை சொல்லி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த குழந்தை கேட்குமா, அம்மா என்னை அடிக்க கூப்பிடுறியா கொஞ்சம் கூப்பிடுறியா அப்படின்னு கேட்குமா.
இந்த வான் தான் கூப்பிடுறா. வான்னு கூட்டா இது எப்பாவது தப்பு பண்ணின மனசுல வச்சு அதை அதுக்காக கண்டிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்கு கூப்பிடுறாளா, இல்லை குழந்தைய கொஞ்சத்துக்கு கூப்பிடுறாளான்னு அதுக்கு ரெண்டு விதமான கேள்வி தான் அதில் துணிக்கிறது. அது அந்த வான்ற சொன்னவாளுடைய துணி அதில் ஏதோ ஒன்றுக்குன்றது அதுலேயும் தெரியுதுல்ல. அதனால அர்த்தம் சப்தார்த்தம் அங்கே நீங்க வாழ்ந்தான் அர்த்தம். அந்த சப்தத்தினுடைய உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அது கண்டிக்கிறதுக்கும் ஒரு வான்னு சொல்லிக்கலாம், இல்லை கொஞ்சத்துக்கும் வான்னு சொல்லிருக்கலாம். அது அந்த துவனி தான் அந்த சப்தத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் உள்ளர்த்தத்தை காண்பிக்கும். அந்த துவனி தெரியாததுனால அந்த குழந்தை கேட்டுருக்கு. சரி இருக்கட்டும், அதுக்கு மேலே போக வேண்டாம். அதனால பாவாரூடௌ, அதனால அந்த ஸ்ருதினாம் பாவம் இருக்குதே, அந்த ஸ்ருதிகளுடைய கருத்துல இருக்கக்கூடிய ஏறி இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்குதே, ஏரிய பாவாரூடௌ உள்ளர்த்தத்துல அந்த அந்த கருத்துல ஏறி இருக்கக்கூடிய தெய்வதம் தம்பதி நகா, தம்பதியா இருக்கக்கூடிய நீங்க, அதாவது தம்பதினா எப்பவுமே பிரியாது இருக்கவாதான் தம்பதி. பதி பத்னிக்கு வேகணும், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தா அது தம்பதின்னு அர்த்தம் இல்லை. அதனால பத்னிக்கு பதி பத்னிக்கு வேகன்னு இருக்கக்கூடிய தம்பதியா இருக்கக்கூடிய வாம் நீங்க ரெண்டு பேர் தான். தெய்வதம் நகா, அதாவது எங்களுக்கு முக்கியமான தேவதை பரதேவதையா நீங்க தான் இருக்குங்க அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க. இதுதான் இதனுடைய விவரணம் தான் நேற்று முன்னையெல்லாம் அனுசந்தானம் பண்ணமே. அதாவது பட்டரோ ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வார்த்தையா ஆச்சான் நஞ்சியர்கிட்ட சொல்லி அவர் சொன்னார்ன்றதோ எல்லாம் இதுதான். அதான் எம்பெருமானை சொன்ன விடங்களெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம். அதான் அததான் இங்க பாவாரூடௌ அப்படிங்க, சுத்தி நாம் பாவாரூடௌ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதனால இதுதான் வேதாந்தங்களுடைய உட்கருத்து. அதனால பெருமாள் எப்படியோ அது போல துல்லியத்தேன பிராட்டிக்கும் எல்லாம் உண்டு. பெருமாள் என்னென்ன வியாபாரம் பண்றானோ அந்த வியாபாரம் மொத்தத்தையும் பிராட்டியும் உடன் இருந்து நடத்துறா அப்படின்னு. அதுக்கு வைதிக திருஷ்டாந்தமும் சொன்னோம், லௌகிக திருஷ்டாந்தமும் சொன்னோம். இதுக்கு மேல ஒரு சின்ன இது, அது இதுலயே எல்லாம் அடங்கி போச்சு. இந்த ஆத்ம சமர்ப்பணம்ன்றது எப்படி சுவாமி ஒருத்தருக்கு தானே சுவாமி சமர்ப்பிக்க முடியும், ரெண்டு பேருக்குமா சமர்ப்பிக்கிறது ஒரு கேள்வி வரலாம். வேதத்திலேயே கூட பூர்வ காண்டத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, யாகங்கள்லாம் சொல்லிட்டு வரைச்சு இந்த இந்த சமர்ப்பணம் ஒரு தேவதையை குறிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்தந்த பேர் இருக்கும். ஆனா சில இடத்துல வரைச்சு ரெண்டு தேவதையை குறிச்சு ஒரே யாகமும் சொல்றது. அதாவது அந்த உத்தேசம் இந்த யாகத்துல சமர்ப்பணம் அபிசமர்ப்பணம் யாருக்கு அப்படின்னு சொன்னா அந்தந்த யாகத்துக்கு யாரு உண்டோ அந்தந்த தேவதை தான். ஆனா சில யாகங்கள்ல ரெண்டு தேவதையை குறிச்சும் ஒரே அபிசமர்ப்பணம் உண்டு. அக்னி சோமியம் அப்படின்னு அக்னிக்கும் சோமனுக்கும், ஆக்னா வைஷ்ணவம் அப்படின்னு அக்னிக்கும் விஷ்ணுவுக்கும், இப்படி ரெண்டு தேவதைகளை குறிச்சு யாகமும் நடக்கிறது. ஒரே அபிசமர்ப்பணம் தான், ஒரே யாகம் தான், அந்த அபிசமர்ப்பணம் ரெண்டு தேவதைகளுக்கும் போகும். அது போல இந்த இடத்துல இந்த ஆத்ம சமர்ப்பண ஹவிஸ் இருக்குதே, இந்த பரமாத்ம தத்துவத்துல மிதுனமா அப்படி இதுவா இருக்காளே, சேர்ந்து இருக்காளே, இந்த ரெண்டு பேருக்குமே இது சேர்றது, ரெண்டு பேரும் உத்தேசமா இருக்கா. அதனால சரண்யமா இருக்கிறது. இந்த வைதிக திருஷ்டாந்தத்துல இதுவும் தப்பு இல்லை. ஒரு யாகம் ஒருத்தருக்கு தானே அப்படின்னு இல்லை. அதே மாதிரி சேஷியா இருக்கா, சேஷிக்கு தானே எதுக்கும்
உபயாதிஷ்டானம் சைக்கம் ஏகம் சேஷித்தம். அதான் உபயாதிஷ்டானம் சைக்கம் சேஷித்தம். ரெண்டு இடத்துலையும் ஏகம் சேஷித்தம், ஒரே சேஷித்தம் தான், ரெண்டு சேஷித்தம் கிடையாது, ஒரு சேஷித்தம் தான் உபயாதிஷ்டானம் அப்படின்னும் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டு இடத்துலையும் அது குடிகொண்டிருக்கு அந்த சேஷித்தம்ன்றது. ஆனா ரெண்டு சேஷித்தம் இல்லை, ஒரே சேஷித்தம் தான். இந்த மாதிரி பல பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகத்தை இதெல்லாம் கணிசித்து எல்லாத்தையும் பார்க்கணும். அது வெறுமை ஏதோ ஒரு மூலையில ஒண்ணு, அதாவது பெருமாள் எல்லாருக்கும் சேஷி, பிராட்டி ஏகோன சேஷித்துவம். காரணம் என்ன, பிராட்டி பெருமாளுக்கு சேஷி கிடையாது. அதை வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும், நமக்கு என்னன்றது தானே வேணும். அவளுக்குள்ள அவ தம்பதிகளா ஏதோ அதுக்குள்ள அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா எங்கேயும் அவளே அதுதான் இருக்கூறாக தங்களுக்குள்ளே இருக்கூறாக விபஜித்த அப்படின்னு சுவாமி தேசியன் சாய்க்கிறார். அதனால தேசியன் வழியில நாம வந்தோம்னா எந்த விதமான கலக்கமும் இல்லாம இவ்வளவு பிரமாணங்களையும் சாய்ச்சிருக்க தேசியன் படிக்கு நாம போகணும். அதாவது நாம வந்த வழியில நாம நிற்போம், எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியலையா, தெரிய வேண்டாம், அதை நாம நிர்தாரணம் பண்ண போறது இல்லை, அதுக்கு உண்டான நமக்கு ஞான சக்தி இல்லை. நாம எந்த வழியில வந்திருக்கோமோ அந்த வழியில இருக்கிறத நாம எடுத்துப்போம். அதனால உபயாதிஷ்டானம் சைக்கம் சேஷித்துவம் ஏகம் சேஷித்துவம் உபயாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால சகதர்மச்சரி சௌரே இப்படின்னு இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயமாகப்பட்டது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் துல்லிய யோகக்ஷேமமா அந்த பிரம்மத்வாதிகள்லாம் இருக்குது. அதாவது விபூதிக்கும் இருக்குது, அந்த பிரவேசத்துவம் இருக்குது, அந்தர்யாமித்துவம் இருக்குது, சாகித்ரத்துவம் அண்ணா எல்லாம், அதாவது சரண்யத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் கைங்கரிய கிருதி சம்பந்தியா இருக்கக்கூடியதும் இருக்குது. எல்லாம் பிராபியத்துவம் எல்லாம் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்றது நாம இருக்கணும். அதனால அவ நமக்கு கைங்கரியத்தை அருளக்கூடிய தசையிலும் ரெண்டு பேரும் இருக்கா, கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தசையிலும் ரெண்டு பேரும் இருக்கா. கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தசையில ரெண்டு பேரும் இருக்கான்னா அப்போ நாம போய் யாரை அடையிறோம் அப்படின்னு சொன்னா, நாம யார முன்னமே சொன்னோம், அதை இப்ப மறுபடியும் ஞாபகம், யாரை நாம தியானம் பண்றோமோ, அதாவது யார் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமோ அவளை தியானம் பண்ணணும். யாரை நாம தியானம் பண்றோமோ அவளை போய் தான் நாம அடையிறோம். இப்போ அடையத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு கைங்கரிய பிரதி சம்பந்தியா ரெண்டு பேரும் இருக்கான்னு நிர்விவாதமா எல்லாரும் இருக்கும். அப்போ அந்த அடையிற வஸ்து என்ன, அதுதான் காரண வஸ்துவா இருக்க முடியும். ஏன்னா காரண வஸ்துவை தியானம் பண்ணணும், தியானம் பண்ற வஸ்துவை நாம போய் அடையிறோம் அப்படின்றது தான் சாஸ்திரம். அதனால அப்போ அடையிற வஸ்து நாம தியானம் பண்றோம், அந்த வஸ்து தான் காரணமா இருக்கணும். அதனால தம்பதிகள் தான் காரணம், தம்பதிகள் தான் சரண்யம், தம்பதிகள் தான் பிராப்தியம். இதுல எந்த விதமான சம்சயமும் இருக்க கூடாது. இதுக்கு இவ்வளவு பிரமாணங்கள்லாம் ஆராய்ஞ்சி நம்முடைய பெரியவாள் அதாவது மாறி போறவாளே, அதான் காமேவாஹு கசித்த பரே அப்படின்னு என்ன சொல்றான்னா, அந்த பிராட்டிக்கு எப்படி எப்படிலாம் சொல்றான்னு அதெல்லாம் நாம விவரிச்சு சொல்லலை. அதெல்லாம் என்ன மதம்னு கூட நமக்கு தெரியாது. அதாவது நம்மளுக்கும் அதான் பிராட்டியும் பெருமாளையும் ஒத்துவாளே என்ன சொல்றா, அதாவது என்ன ரெண்டு பேரும் பெருமாளும் பிராட்டியும் ஒரே ஆத்மா, சரீரம் தான் ரெண்டா இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றா. என்ன பெருமாளும் பிராட்டியும் என்ன என்ன அப்படின்னு அழைக்கிறாளே தவிர தனி உருவுல அவ இல்லை. அப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, பெருமாள் கடல் கலைஞ்ச போது அசுர மயக்கிறதுக்காக பெண் வேஷம் கொண்டானே, பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானேன்னு,
அதை போல இன்ப நுகர்றதுக்காக அப்பப்போ லக்ஷ்மி தேவியை படைத்து கொள்றான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு சாரார் என்ன சொல்றா அப்படின்னா, பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் கூடி சாஸ்திரமா இருக்கிறதுக்காக லக்ஷ்மின்ற வடிவ அவனே கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியா என்னென்னமோ அவ கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ இருக்கிற பாகத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஏதோ சொல்றா. அந்த சம்பிரதாயமெல்லாம் அந்த சித்தாந்தமெல்லாம் இல்லை அப்படின்றத இது பண்ணி பாவாரூடோ சமுகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதீவாம் தெய்வத்தன் தம்பதினா அப்படின்ற ரீதியில இந்த அததான் இந்த இடத்துல சகதர்ம ஷரீம் சௌரேஹே அப்படின்றது. இதுவே போரும். இதுக்கு மேலேயும் போனாலும் நமக்கு இன்னும் சமமாக தான் இருக்கும். சமமாக இருக்கும்னா அதான் மேலே மேலே ஏறி போயிட்டே இருந்ததுன்னா சந்தேகமே திருப்பி வர ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கேன், அப்போ இதுதான் வசதியோ அதுதான் மட்டமோ இதுதான் இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அகாதமான ஞானம் இருந்ததுன்னா கலங்காது. கொஞ்சம் போகிற ஞானம் உள்ளவாளுக்கு கலங்கும். அதாவது பெரிய நீர்நிலை இருந்ததுன்னா அதில் எத்தனை பேர் போய் அமுஞ்சு நீச்சல் அடித்து தீர்த்தாமாடி ஆழ போய் வந்தால் கூட அது கலங்காது. கொஞ்சமாக நீர்நிலையில் ஜலம் இருந்ததுன்னா 10 பேர் காலை வச்சு கை காலை சோதிச்சு ஆச்சமனம் பண்ண கலங்கி போகும். அந்த மாதிரி நம்முடைய ஞானமெல்லாம் கம்மியாக இருக்குது. வேகமாக மேலே மேலே விஷயத்தை ஏற்றினோம்னா சந்தேகம்தான் வரும். அதனால் ஓரளவுக்கு விசதமாக ஏதோ நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச வரையில் அனுபவித்தோம். அதனால சகதர்ம சரியும் சௌரேஹே அப்படின்னு சொன்னால் எல்லா தர்மத்தையும் உடனிருந்து நடத்துகிறா பிராட்டி. அதனால பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ அதான் பாஷ்யக்காரர் சுருக்கமாக சொன்னாரே, நம்முடைய தமிழிலேயே எம்பெருமானை சொன்ன இடங்களில் பிராட்டியும் சொல்லித்தான் அதை எடுத்துட்டு நாம் மற்ற விவாதங்கள்லாம் தவிர்த்து அப்படியே இருக்கணும். அதுதான் இந்த சகதர்ம சரியும் சௌரேக இந்த காண்பிக்கிறது. மேலே நாளைக்கு கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண மனசாயினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவம்சோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித் யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.